வெஞ்சர்ஸ் நெட்வொர்க் ஃபினான்ஷியல் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். இந்த வீடியோவில் A to Z மென்டாரை பற்றியும், அதாவது என்னை பற்றியும், நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அதாவது கோர்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, மை செல்ஃப் ராகவ். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைம் ட்ரேடர். நான் பிடெக் கிராஜுவேட் அண்ட் MBA இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் அண்டு கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். அண்டு 1.5 இயர்ஸாக நான் மென்டாராக இருக்கேன். ஓகேங்களா, இந்த 1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் 450 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோர் தென் 450 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்னோட மெயில் ஐடி நீங்கள் எப்போ வேணாலும் எதாவது கொரிஸ்னாலும் டேரெக்டாகவே என்ன ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் நம்மளோட கண்டென்ட் அதாவது நம்மளோட கிளாஸஸ் எதை பற்றி இருக்குன்னா, போத் அந்த மேஜரான ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஓகேங்களா, அந்த ஃபாரெக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதுதான் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த 3 விஷயம் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த 3 விஷயம் இருந்தாலே ட்ரஸ்ட் மீ, ஐ எம் டேம் ஷுர் இதுக்கு மேலே எந்த விஷயமும் நம்ம கற்றுக்கணுன்றது கிடையாது. இதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. இதுக்குள்ளதான் எல்லாமே நம்ம நியூவாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்கள் என்ன கான்செப்ட் படித்தாலும், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணாலும் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஓகே, அண்ட் ஸ்டில் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் எதுவும் தெரியாமல் பேசிக்ஸை வச்சு மட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க கூட ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தட் நம்ம இந்த 3 மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ்ஸ் இருக்கும். ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா SMC ICT கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எஜுகேட் பண்ணதை கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜியோ என்னோட பர்சனல் ட்ரிக்ஸோ இதெல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன். அதேமாரி எனக்கும் அது கிடையாது. நான் கோ வித் கண்டென்ட் மட்டும் தான், கோ வித் கான்செப்ட் மட்டும் தான். ஓகேங்களா, கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நானே ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, ஏன் அப்படி கான்செப்டை பேஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படி என்ன கான்செப்ட்? SMC ICT கான்செப்ட் அப்படின்னா, SMCனா ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ICTனா இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் ICTல ஒரு பார்ட்டு தான் SMC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது கான்செப்ட் ஓரியன்ட். இதுக்குன்னு தனி இன்ஜினியர் இருக்காரு. இதை கிரியேட் பண்ணது இன்ஜினியர் மைக்கேல் அசல்சன் சம்திங் சொல்லுவாங்க. அவர் தான் இன்ஜினியர். ஓகே, இது எதுக்கு நம்ம பார்க்குறோம், இது எதனால, இது என்ன யூஸ், இதை நம்ம கற்றுக்கிட்டு இந்த கான்செப்ட்ல ட்ரேட் பண்ணுறது நிறைய கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டை நம்ம எதை இண்டிகேட் பண்ணுது? ஒரு எக்ஸாம்பிள், இந்த கான்செப்ட் நம்ம கற்றுட்டு பண்ணும்போது, ஓகேங்களா, கிராஜுவலான மார்க்கெட்டோட ஒரு ஃப்ளோவை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். அதை தாண்டி நம்ம இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஓகே, ஒன்று நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ரெண்டாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வச்சு பண்ணுறவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்சி, பேங்கிங் செக்டார்ஸ், பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் 5,000 crores 10,000 crores போட்டு பண்ணுறவங்க இருக்காங்களா, அவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த 2 மேஜர்ஸில் இப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்றோம்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அது யாரோ ஒருத்தவங்க லாஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ப்ராஃபிட் பிக் அமௌண்ட் போட்டு பிக் அமௌண்ட் ப்ராஃபிட் பண்றோம்னா, நம்மளோட ரீட்டைல் ட்ரேடர்ஸோட அமௌண்ட்டை தான் அவன் ப்ராஃபிட் பண்ணுவான். அப்போ நம்மள லாஸ் பண்ண வைப்பான். ஓகே, அப்போ நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் இருக்கும். அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ தட் அவன் எப்படி எந்த ஃப்ளோவில் போகிறானோ அதே ஃப்ளோவில் நம்மளும் போய் நம்மளோட தேவையான ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இதுதான் இந்த கான்செப்டோட ஓவர்வியூ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் நிறைய கிளாஸஸ் படிச்சிருக்கலாம். ஓகே, இல்லை நியூவாக வரலாம், இல்லை நிறைய அதை பற்றி விஷயங்கள் தெரியும். பட் அது இன்டெப்த்தாக நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்லாம். ஓகே, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, பட் கிளாஸஸ் பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஆஃப்டர் த கிளாஸஸ் ப்ரைவேட் கம்யூனிட்டி ஆக்சஸ், வாட்ஸ்அப் அண்ட் டிஸ்கட் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு கம்யூனிட்டி ஆக்சஸ் இருக்குது. இந்த கம்யூனிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப் டு டேட் இருக்கிறது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன்சைட்ஸ் நிறைய ஷேர் ஆகும். நீங்களும் ஷேர் பண்ணலாம். மார்க்கெட்டோட ஒப்பீனியன்ஸ்லேருந்து ட்ரேட்ஸ்லேருந்து எல்லாமே ஷேர் ஆகும். ஓகே, அண்ட் நம்ம சைட்லேருந்து லைஃப் டைம் கைடன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் ஆகிட்டோட என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி என்ன டவுட்ஸ் ஆனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, கால் ஆச்சும் சரி, உங்களோட விருப்பம். நீங்கள் எப்போ வேணாலும் ரீச் அவுட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, பர்சனலைஸ்டு ட்ரைனிங்.
பர்சனலைஸ்டு ட்ரைனிங் அதிகமான மெம்பர்ஸை நம்ம எடுக்க மாட்டோம். நம்மளுக்குன்னு ஒரு அலோகேட் சீட்ஸ் இருக்கு, அதுக்கு ஃபில் ஆயிட்டுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு எக்ஸஸா எடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு பர்சனலைஸ்டு ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள ஓகேங்களா, ஒரு லம்பா போட்டு டம்ப் பண்ணி அவங்க நிறைய விஷயம் சொல்லி அவங்க புரியாத மாதிரி ஆயிடும். அவங்க ஒருத்தவங்களும் நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். அதனால நம்ம வந்து பர்சனலைஸ் குறிப்பிட்ட ஸ்லாட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது, அதாவது பேட்சுக்கு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குற பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 2 times ட்ரேடர்ஸ் மீட் நடக்கும் ஓகேங்களா. எல்லா ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ஸ்டில் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் பிகினர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, இன்டர்மீடியட்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பாங்க. நிறைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் ஃபாரெக்ஸ்ல பண்றவங்க இருக்காங்க, சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றவங்க இருக்காங்க, சில பேர் கிரிப்டோஸ்ல பண்றவங்க இருக்காங்க, சில பேர் வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்ல பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. ஸோ தட் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். மந்த்லி 2 time ட்ரேடர்ஸ் மீட்லயும் நம்ம போஸ்ட் மார்க்கெட்டை பத்தியோ இல்லை அப்கமிங் மார்க்கெட்டை பத்தியும் நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஓகே, கோர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளும் இந்த வகையிலையும் டிராவல் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் லைவ் செஷன்ஸும் எங்க சைட்லேருந்து ப்ரொவைட் பண்றோம். அதை தாண்டி வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வீக்லி ஓகேங்களா, வீக்லி 2-3 days வந்து லைவ் செஷன்ஸும் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ நீங்க லைவ் செஷன்ஸ்ல கண்டக்ட் பண்ணி எங்களோட என்ட்ரிஸ் எப்படி இருக்கு, நாங்கள் எப்படி ட்ரேட் பண்றோம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் நம்ம கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ரெண்ட்லியா மூமெண்ட் இருக்கும். செகண்ட் திங், நான் வந்து சொல்லி கொடுக்க வரல, அதாவது உங்களை எஜுகேட் பண்ண வரல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னோட 5 years எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு நான் 4.5 more than 5 years வந்து நான் ப்ராஃபிட்டபுளா இருக்கேன். என்னோட ப்ராஃபிட்டபுளா இருக்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கான்செப்ட் இதுல நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸஸ் ஓகேங்களா, ப்ரோக்ஸ் அண்ட் கார்னர்ஸ், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களும் எஜுகேட் பண்ண வந்திருக்கேன். ஸோ தட் என்னோட ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கோர்ஸ்லேயே வந்துடும் ஓகேங்களா. நீங்களும் ப்ராஃபிட்டபுளாக ஆகலாம். அதே மாதிரி எனக்கு பின்னாடி எந்த ஹைடன் ஸ்ட்ராட்டஜியோ எப்படின்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே சொல்லிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் ப்ராஃபிட்டபுளாக எப்படி இருக்கணும், நீங்களும் அதை கற்றுக்கிட்டு என்ன மாரி நீங்களும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் கூட கம்யூனிகேஷனில் இருக்கிறதால இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ட்ரேட் பண்ணலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சில கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் எப்படி அது ஒரு ஃபியூச்சர் ஸ்கில் மாதிரி கற்றுக்கிட்டு நீ எங்கே வேணா ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படிதான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். இதான் நம்ம கிளாஸஸோட கண்டென்ட் ஓகேங்களா. இந்த கண்டென்ட் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பாருங்க. இது எல்லாமே இது ஜஸ்ட் ஒரு வந்து அஜெண்டா மாதிரி. இது கீழே நிறைய வந்து சப் டாபிக்ஸ் வரும். இதுலயும் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தோன்னா அந்த அதாவது ஒரு கான்டென்ட் ஒரு கான்செப்ட் எடுத்தோன்னா அதை வந்து ஃபுல்லாக முடிச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவேன். இப்போ அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ வந்து ஈக்குபிலியம் அப்படின்னா இதான் ஈக்குபிலியம், இப்படி வந்தால் இப்போ ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத தாண்டி ஓகேங்களா, எங்கே இது வரும், எங்கே நம்ம யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இப்படின்ற டேர்ம்ஸை சொல்லுவோம் ஓகேங்களா. எதனால இது நம்ம இது கிரியேட் பண்ண போகிறோம், ஜஸ்ட் இப்படின்னா இப்படி, இங்கன்னா இப்படி அப்படின்றது இல்லாமல் ஏன் இது நடக்குது, எதுக்காக இது நடக்குது, இந்த மாதிரி ரீசன்ஸும் இருக்கும் பேக்கெண்ட்ல. அதே மாதிரி ஒரு கான்செப்டை சொன்னா தியரியா மட்டும் இருக்காது, ப்ராக்டிக்கலாகவும் பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுவோம். அந்த ப்ராக்டிக்கலா பேக் டெஸ்ட் பண்ணி காட்டி ஒரு கான்செப்டை எந்த அளவுக்கு அது ஒர்க்கிங் மாடல் இருக்கு அப்படின்றத காட்டி தான் நெக்ஸ்ட் கான்செப்டுக்கே போவோம் நம்ம ஓகேங்களா. இப்படிதான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். டவுட்ஸும் நீங்க ஒரு கான்செப்ட்ல எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ சப்போஸ் இந்த கான்செப்ட்ல டவுட் வச்சுன்னா இது இப்பே கிளியர் பண்ணிட்டாதான் நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம மூவ் ஆன் ஆகும் ஓகேங்களா. இப்படிதான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஓகே, அண்ட் தென் நம்ம இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே நம்மளோட ஹைலைட்ஸ்ல நான் ஃபீட்பேக்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் கான்டாக்ட் வெப்சைட்ல பாருங்க, அதுலயும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம கிளாஸஸை பத்தி. அண்ட் தென் என்னோட டீமோட நம்பர், உங்களுக்கு கால் பண்ணி என்ன கொரிஸ் வந்து கேட்கலாம், கிளாஸ் புக் பண்ணத்தாலும் கால் பண்ணி புக் பண்ணிங்க, என்ன ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி மெயில் ஐடி அண்ட் தென் அட்ரஸ். ஓகே, இப்போ எனி கொரி இப்போ என்கிட்ட பேசணுனாலும் கூட நீங்கள் இவங்ககிட்ட சொல்லுங்க, இவங்க எனக்கு கால் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, டீம் நம்பர் இருக்கு ஓகேங்களா, கால் பண்ணி அவங்க எனக்கு கால் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ.